வீடியோவில் நவரத்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ்லேருந்து என்எல்சி இந்தியா லிமிடெட்லேருந்து நம்மளோட ஃபார்மா டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க அப்படின்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 5 lakhs வந்து பர் ஆனமுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எத்தனை போஸ்ட் இந்த வேகன்சிக்கு வந்து விட்டுருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, அண்ட் தென் இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் என்ன, இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக A to Z வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் மங்களகரமாக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது என்எல்சியோட அஃபிஷியல் வெப்சைடு. ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் கெரியர் செக்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு அஃபிஷியல் பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்எல்சி இந்தியா லிமிடெட்லேருந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்எல்சி லிமிடெட் ஃபார்மசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவரத்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபார்மசிஸ்ட்டுக்கு தான் இந்த போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் லெவல் பொறுத்த வரைக்கும் 21,000லேருந்து 85,000 வரைக்கும் உங்களோட பே ஸ்கேல் ஆவரேஜ் ஸ்கேல் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ப்ராஜெக்ட் அண்ட் தென் ஸ்டேட் என்எல்சியில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ ராஜஸ்தானில் வந்து நடக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த ரெக்யர்மெண்ட் வந்து நடக்க போகிறாங்க. ஒருவேளை இந்த போஸ்ட்டுக்கு கேண்டிடேட்ஸ் யாராவது செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கிங் ஏரியா எங்கே இருக்கும் அப்படின்னா ராஜஸ்தானில் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக எத்தனை போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஒரு போஸ்ட் வந்து வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் ஃபார்மசி, அந்த டிப்ளமோ இன் ஃபார்மசியில் வந்து ஸ்டேட் ஆர் சென்ட்ரலில் அப்ரூவ்டு ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. வித் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எய்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே டிசைரபிளில் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அக்கௌண்டிங்ஸில் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜாவது இருக்கணும் அப்படின்றது தெளிவாக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டு 13 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 30 ஆர் 30க்கு கீழே இருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பர் அன்னமோட சேலரி ஆல்ரெடி டிஸ்கஸ் வந்து பண்ணியாச்சு. பர் மந்த்துக்கு உங்களுக்கு பே ஸ்கேல் லெவல் வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டேன். அந்த இந்த போஸ்ட்டுக்கு எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க்ஸ் ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ பார்ட் 1ல் 30 கொஷின்ஸு ஜென்ரல் ஆப்டிடியூடு அண்ட் தென் குவான்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் மீதி இருக்க அந்த 70 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸாக வந்து இருக்கும். இது டோட்டலாக வந்து ஒரு 100 கொஷின்ஸும் ஆப்ஜெக்டிவ்ஸ் அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாஸ் தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 30 + 70 டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஒரு கொஷினுக்கு 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் அவைலபிளாக இருக்கும். 120 மினிட்ஸ் வந்து நடக்கும். நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் 50% வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் வந்து தருவாங்க. யாருக்கு அப்படின்னா அந்த பிளேஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு போனஸ் மார்க் வந்து 20 மார்க் வந்து தர்றதா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஹவு டு அப்ளை, இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாலாம் அப்ளை வந்து பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் மோடு தான். ஸோ அப்படி தான் அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும்போது கெரியர் ஆப்ஷனில் உங்களுக்கு இருந்து காட்டும். அதில் ரெக்யர்மெண்ட்
ஆஃப் ஃபார்மசிஸ்ட்டில் ஹவு டு அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி என்எல்சியோட அப்ளையிங் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். அதில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து போடணும். சப்போஸ் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு அப்ளை அப்படின்ற கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ அடுத்து உங்களுக்கு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ரெண்டுமே சேர்த்து 486 ஆகும். வெறும் அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 259 ரூபி ஆகும்னு தெளிவாக வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்ட்டில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த பிடிஎஃப் ஒரு டைம் படித்து வந்து பாருங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸு. அதே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இல்லையா? அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கான ஃபைல் சைஸை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வந்து சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இதையும் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டை பற்றி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11/12. ஸோ மார்னிங் 10லேருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9/1/2029 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட்டுக்கு லாஸ்ட் டேட்டும் 9/1/2025 தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி 9 இந்த போஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸு மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ வந்து நம்மளோட சேனலில் நிறைய புது புது அப்டேட்ஸ் வந்து கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா ஸோ மறக்காமல் உங்களோட ஐடியாஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த போஸ்ட்டுக்கான வீடியோ நான் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஸோ அதே மாதிரி நம்மளோட ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்களும் ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.